சரி திருக்குறள் பேசுகிறாரு, சரி திருக்குறள் பேசுகிறாருன்னா நான் கேட்குறேன், முதல்ல ஸ்கூலே ஒழுங்காக படிக்கல, காலேஜும் ஒழுங்காக படிக்கல. இல்லை நிஜமாக தான். என்ன காலேஜ்னா லாலா காலேஜில் படித்து விஸ்காம் டிகிரி வாங்கிட்டார் அவர். விஜய் டிகிரி காட்ட சொல்லுங்கள், ஒன்றுமே கிடையாது. சும்மா திருக்குறளே நேற்றுக்கு நைட்டு வந்து மனப்பாடம் பண்ணியிருப்பார், யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதல்ல திருக்குறளை திருச்சி பேசுறதுக்கு அவருக்கு தெரியுமா? திருக்குறள் ஒரிஜினல் திருக்குறளே தெரியாது, திருச்சி பேசுறதுக்கு தெரியுமா? பேசினாரே சார், பேசினாரு, அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. சினிமாவில் டயலாக் எழுதி கொடுத்தா தானே அவர் பேசுவார், அவராக சொந்தமாக பேசுவாரா? சினிமாவில் வசனகர்த்தான்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வசனம் எழுதி கொடுப்பாங்க, அந்த வசனத்தை பேசுவார். பஞ்சு டைலாக்னு ஒன்று எழுதி கொடுப்பாங்க, அந்த பஞ்சு டைலாக்கை பேசுவார். இப்போ வந்து திருக்குறளை திருத்தி எழுதி இப்படி பேசுங்க கிளாப் போகிறோன்னா அது ஒரு வாட்டி சொல்கிறாரு, 2 வாட்டி சொல்கிறாரு, 3 வாட்டி சொல்கிறாரு, போதும் அவரே சிரிச்சுக்கிறாரு, போதும் அது சொல்லியாச்சு போதும் அப்படிங்கிறாரு. போதும், ஓகே போதும். அது என்ன, அதாவது இது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அது டிஎம்கே அட்டாக் பண்ணுறது, அப்புறம் ஊழல் கட்சின்னு வந்து பாஜக, அப்புறம் ஏடிஎம்கே எல்லாம் அட்டாக் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு இது வரைக்கும் சொல்லுங்கள்.